ஹலோ அப்படியே என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய் எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணு இல்ல, எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம். சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு. அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி ஏன் தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணு இல்ல, மூஞ்சிலையும் ஒண்ணு இல்ல, கையிலயும் ஒண்ணு இல்லைன்னா அவனை எவ்வளவு மதிப்பாளா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? போடா. கையில ஏதாவது கொண்டு போமாமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கையால் விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷன் வீட்டுல இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த. புதுசா என்ன? அக்கா ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? கருத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? ஏண்டா டேய், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன்னை என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாரியா தகவலுக்கு நேர்ந்து விட்ட கோழி. இத போய் அக்காட்ட கொடுத்து போடான்னு அம்மா சொன்னேன். சுந்தரி வேண்டா, குடுத்துட்டல, கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்க தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்துட்டு வாடான்னு அம்மா சொன்னா. அப்ப இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போ. அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னா. நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவேன். கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. வாக்கிய தம்பி காப்பாத்து, அடியே காப்பாத்துக்கிட்டே.